இசைப்பிரியர்களுக்கு இசை ரசிகன அன்பான வணக்கங்கள். நாம் தற்பொழுது தர்பாரி கன்னட ராகத்தின் இனிமை பற்றி அறிந்து வருகின்றோம். தற்பொழுது சேகரிக்கப்பட்ட சில பாடல்களின் இனிமையை பற்றி கீபோர்டில் உபயோகித்து இதன் இனிமையை பற்றி பார்ப்போம். முதற் பாடலாக ஓ காதல் கண்மணி என்ற படத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில் வந்த ஒரு பாடலை பார்ப்போம். நானே வருகிறேன் கேளாமல் தருகிறேன் என்ற பாடல். அடுத்து கர்த்தமா என்ற படத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் தென்மேற்கு பருவக்காற்று என்ற பாடல். அடுத்து வில்லன் என்ற படத்தில் ஒரே மனம் ஒரே குணம் என்ற பாடல். அடுத்து மதராஸ்பட்டினம் என்ற படத்தில் பூக்கள் பூக்கும் தருணம் என்ற பாடல். அடுத்து நினைத்தேன் வந்தா என்ற படத்தில் தேவா இசையில் வந்த பாடல், அதனில் இடையில் வரக்கூடிய ஒரு சரணம். அடுத்து குங்குமம் என்ற படத்தில் கே மகாதேவன் அவர்கள் இசையில் பாடிய மனதினிலே தோன்றும் மயக்கங்கள் கூடி என்ற பகுதி. அடுத்து உத்தமபுத்திரன் என்ற படத்தில் ஜி ராமநாதன் அவர்கள் இசையில் வந்த முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே.
அடுத்து ஜூலி கணபதி என்ற படத்தில் இளையராஜா அவர்கள் இசையில் வந்த எனக்கு பிடித்த பாடல் என்ற பாடல். அடுத்து பொண்ணு பிடிச்சிருக்கு என்ற படத்தில் சந்திரபோஸ் அவர்கள் இசையில் வந்த அந்த இந்திரலோகம் என்ற பாடல். இது போலவே இதே மெட்டில் வந்தது போலவே தோன்றுகிறது இளமை கோலங்கள் என்ற படத்தில் இளையராஜா இசையில் பாடிய பாடல் இசை மேடையில் இன்ப வேளையில் என்ற பாடல். நண்பர்களை, இவ்வாறு நாம் பார்த்து வரும் தர்பாரி கன்னட ராகத்தின் அடிப்படை ஆரோகணம் அவரோகணத்தில் அமைந்துள்ள இந்த ஸ்வரங்கள் திரும்ப திரும்ப உபயோகப்பட்டு வருவதை நாம் தெளிவாக அறிய முடிகிறது. அந்த ஏற்கனவே நாம் பார்த்துள்ளதை திரும்பி மறுபடியும் பார்த்துக்கொள்வோம். எவ்வாறு இனிமையாக இந்த ஸ்வரங்களை நாம் எடுத்துச் செல்லும்போது அந்த இனிமை என்பது நமக்கு திரும்ப திரும்ப ருசிக்கக்கூடியதாக அமைகிறது. இவ்வாறாக அநேக பாடல்கள் இருக்கின்றன. அவ்வப்போது நமக்கு தெரிய வந்துள்ள பாடல்களை நாம் தெரியும் போது அதன் இனிமையை ரசிப்பதற்காக கீபோர்டை உபயோகித்து இசைத்து பார்ப்போம். இவ்வாறு இந்த தர்பாரி கன்னட ராகம் என்பது மிகுந்த இனிமையான ராகம் என்பதை நாம் தற்போது அறிகின்றோம். இது பற்றி நாம் மேலும் தொடர்ந்து பாடல்களை தேடி கிடைக்கும் பாடல்களை இசைத்து பார்த்து ஆனந்திப்போம். இவ்வாறு நாம் தொடர்வதற்கு தாங்கள் ஆதரவாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். ஆல் ஆப்ஷன் என்பதனை தேர்ந்தெடுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு, நம் இசை விரும்பிகளுக்கு இது பற்றி தகவல் தெரிவித்து ஆதரவாக மேலும் தொடருவோம். அடுத்து இந்த ஆனந்த பைரவி என்ற ராகத்தை அடுத்து தர்பாரி கன்னடா என்ற ராகம் பார்த்தோம். இதுபோல் அடுத்து நாம் மற்றொரு இனிமையான ராகம் பற்றி அடுத்த எபிசோடில் பார்ப்போம், ஆரம்பிப்போம். அது ஹிந்தோளம் என்ற ராகம் பற்றி பார்ப்போம். மேலும் தொடர்வோம். நன்றி, வணக்கம்.